ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JLM-Starz. இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டிலே எப்படி பட்டர்ஃப்ளை பீ செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற மெடிசினல் வேல்யூஸில் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இது கேன்சர் வராமல் நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும். அதுக்கப்புறமா இது நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இதில் இருக்கிற ஒரு வகையான ஆசிட் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி வைரல் எஃபெக்ட்ஸ் உள்ளது. அதாவது நமக்கு எந்த டிசீஸ், வைரல் ஃபீவர் மாதிரி இதெல்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். சுகர் லெவலை இது கரெக்டாக ஸ்டேபிளாக வச்சுக்கும். நம்ம ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாகவும் நல்லா இது ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். வெயிட் குறையிறதுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா க்ரீன் டீயோட இது ரொம்ப நல்ல ஒரு ட்ரிங்க். அதே மாதிரி உங்களுக்கு முடி ஏர் க்ரோத்துக்கு இது நல்லா ப்ரொமோட் பண்ணும். இந்த மாதிரி இதில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. இது உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது சில அமேசான் அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் இதில் ட்ரையாக விற்பாங்க, டீ லீவ்ஸ் மாதிரி. இல்லைன்னா அந்த சில மரத்துக்கு அடியிலேயே ஒரு மாதிரி கொடி மாதிரி வளர்ந்துருக்கும். அந்த தண்ணி பைப்பை போகிற இடத்துலலாம் தண்ணி ரொம்ப கொஞ்சம் ஈரமாக அந்த மண் இருந்ததுன்னா அந்த சைடில் இது வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது தெரு முக்கில் அது போஸ்ட்லாம் இருக்கும்ல, அதை சுற்றி வளரும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி விரிஞ்சு ஒரு மாதிரி பெல் ஷேப்பில் இருக்கும். ஓகே, இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 20 பூ தேவைப்படும். ஒரு 5 பேர் குடிக்கிறதுக்குன்னா ஒரு 20 பூ தேவைப்படும். 20லேருந்து 25 பூ வரைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூ க்ளீன் பண்ணி இந்த அடியில் இருக்க இந்த பச்சை கலரில் இருக்கிற இந்த இதை பிக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 to 5 கப் தண்ணி சேர்த்து அதில் ஒரு சின்ன துண்டு பட்டையும் சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணியை கொதிக்க விட்டதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடாக இருக்கிற தண்ணிக்குள்ளே நம்ம ஒரு 20 to 25 பூவை போட்டு மூடிடணும். அது மூடினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த பூவோட கலர்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். இந்த பூவோட கலர் அந்த தண்ணியில் இறங்கினதுக்கப்புறமா ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான இனிப்புக்கு தேன் சேர்த்துட்டு அதில் நீங்கள் இந்த தண்ணியை சேர்க்கணும். அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம். ஆனால் லெமன் சேர்த்தா ப்ளூ கலர் டீ வயலட் ஆயிரும், ஒரு மேஜிக் மாதிரி. ஓகே, இங்கே பாருங்களேன், 2 கலரும் வேறு கலர். ஏன்னா நம்ம இதில் லெமன் புளிஞ்சிருக்கோம், உள்ள லெமன் புளியலை. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.